இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
சூர்யாங்கிறவங்க ராமநாட்டிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேன்சர், கீமோ கொடுத்துட்டே இருந்தாங்களாம். டாக்டர் சொன்னாங்களாம் திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களாம். அப்போ திரும்ப வரக்கூடாதுன்னு நான் அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். நான் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். அம்மாவும் ஜெபம் பண்ணாங்க. இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு மேலாச்சு, செக்கப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப கேன்சரே வரல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? யோபு 37வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை பார்த்தோமானால், அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். கவனமாய் கேளுங்கள். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சி, நல்லா கவனிங்க, அதிர்ச்சி, அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சி, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். இன்னைக்கு அப்பா நம்மளை கவனமாய் கேட்க சொல்றார். எப்பா கவனமா கேளுப்பா. அவருடைய சத்தத்தினால உண்டாகிற அதிர்ச்சியை நீ கவனமா கேளு. நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர், சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு எங்கள் மச்சானுக்கு நான் ஒரு அதிர்ச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாராம். அவர் உடனே சொன்னார், எப்பா உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் வருதாம்ப்பா. ஷாக் ட்ரீட்மெண்ட்டா? என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட்டு? நல்லா கவனிங்க. அடுத்த நாள் பார்த்தா கோர்ட்ல இருந்து வக்கீல் நோட்டீஸ் வருது. ஒரு அதிர்ச்சி. நல்லா கவனிங்க. உலகம் கொடுக்கிற அதிர்ச்சி இப்படித்தாங்க இருக்கும். யோசேப்புக்கு அதே மாதிரிதான். உலகத்து தன் சகோதரர்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க. எப்படி சாப்பிட்டு, எப்பா அந்த வந்துகிட்டு இருக்கான் பாரு, அவனை இன்னைக்கு கொன்னு அவனுக்கு சாப்டரே க்ளோஸ் ஆகிக்கிறணும், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சம்பாஷணை பண்ணி பேசினாங்க, ஆலோசனை பண்ணினாங்க, சதி யோசனை பண்றாங்க. உலகம் கொடுக்கிறது ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்க. உலகம் கொடுக்கிற அதிர்ச்சி நம்மளை வேதனைப்படுத்தும், நம்மளை பலனற்றவர்களாய் மாற்றும். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சி இருக்கு பாருங்க, நம்மளை பலனுள்ளவர்களாய் மாற்றும், பலனுள்ளவர்களாய் மாற்றும். ஒரு நாள் பாருங்க, பார்வோன் சொப்பனங்கிறான். சொப்பனம் கண்ட உடனே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. பார்வோன் குழம்பி போய் நிற்கிறான். அப்பதான் யோசேப்பை குறித்து காரியம் வெளிப்படுகிறது. யோசேப்பு சிறைச்சாலையில கிடக்கிறான். ராஜா அனுப்புறாரு, உடனே போய் கொண்டு வாங்கங்கிறாரு. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிறை வாழ்க்கையை அனுபவித்தவன் அடுத்து பாருங்க அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. அடுத்த நேரம் ராஜ சிம்மாசனத்துல உட்கார்றாங்க. உலகம் கொடுக்கிற அதிர்ச்சி நம்மளை பலவீனப்படுத்தும். உலகம் கொடுக்கிற அதிர்ச்சி நம்மளை குழியில தள்ளும். இதுதாங்க உலகம் கொடுக்கிற அதிர்ச்சி. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அதிர்ச்சி என்ன தெரியுமா? எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு கிடந்தோமோ அந்த இடத்துல நம்மளை தலையை உயர பண்ணுவார். அதை உணர்ந்து தாங்க தாவீது சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சத்தம் அதுதான், அந்த அதிர்ச்சி அதுதாங்க. நமக்கே புரியாதுங்க. அதனாலதான் அந்த யோபுல பார்க்கிறோம். யோபு 37வது அதிகாரத்துல தொடர்ந்து வாசித்தோமானா, அவர் கிரகிக்க கூடாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தெய்வம்.
உலகம் கொடுக்கிற அதிர்ச்சி உங்களை பலவீனப்படுத்தும், உங்களை பலனற்றவர்களாய் மாத்திரும். என்ன செய்யறது தெரியல, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, உங்களை கதி கலங்க பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் பாதத்துல அந்த நேரத்துல காத்திருக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். எந்த இடத்துல உங்களை இது பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே உங்கள் தலையை உயர்த்துவார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுக்கிற அதிர்ச்சி வித்தியாசமா இருக்குங்க. யாராலையும் கிரகிக்கவே முடியாது. இவங்களா இப்படி, இவங்களா இந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு அதிர்ச்சி. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியை நம்ம கவனமா பார்க்கணும், கவனமா கேட்கணும். அதனாலதான் அந்த வார்த்தையில சொல்றார், கவனமாய் கேளுங்கள், கவனமா பாருங்க. நல்லா கவனிங்க. தாவீது அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, ஆடுகளை மேய்த்த தாவீது, குடும்பத்தாலேயே மறக்கப்பட்ட ஒரு தாவீது. சாமுவேல் தீர்க்கதரிசி குடும்பத்துல அபிஷேகம் பண்ண வர்றாரு, எல்லாரையும் பார்க்கிறாரு. ஆனா இவனும் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய், ஆடுகளை பின்னாடி நடக்கிறவனாய் காணப்படுகிறான். நல்லா கவனிங்க. அப்பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி, கர்த்தருடைய சத்தத்தில் உண்டாகிற அதிர்ச்சி வருது. அவனை அழைத்து கொண்டு வா. எந்த இடத்துல அற்பமா எண்ணப்படுகிறாங்களோ அவங்கள மகிமையா ஆண்டவர் மாத்துறார். நல்லா கவனிங்க. இதாங்க ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அதை நம்ம கவனமா பார்க்கணும், கவனமா கேட்கணும். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இது கேதுரு மரங்களை முறிக்கும், பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்பாவுடைய சத்தம் வல்லமை உள்ளதுங்க. மோசையோட கூட ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவருடைய சத்தம் வரும்போது ஜனங்கள்லாம் சொல்றாங்க, எப்பா அவர் பேசுனா நாங்கள்லாம் செத்துருவோம்ப்பா, நீ எங்களோட பேசுப்பான்னு சொல்லி மோசைட்ட கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஆனா மோசையோ அவருடைய சத்தத்துக்கு நேராய் நடந்து செல்றார். ஜனங்களோ அவருடைய சத்தத்தை கேட்காதபடி ஓடுறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோம்? அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா காணப்படுகிறோமோ, அல்லது கேளாதவர்களை போல நம்ம ஒதுங்கி ஒதுங்குறோமோ? கவனமா இருக்கணும். ஆதாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓடி ஒளிஞ்சாரு. அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாதுங்க. அப்பாவுக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் அப்பாவுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். நல்லா கவனிங்க. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோபு 37வது அதிகாரம் 2வது வசனம். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கம், இந்த முழக்கம் தாங்க பாருங்க, இந்த முழக்கம் உள்ள இந்த சத்தம் தாங்க நம்மிடத்துல இருக்கிற எல்லா கிரியைகளையும் விரட்டும். ஏசப்பா வாயிலிருந்து ஒரு முழக்கம் வந்துச்சு. ஒரு மனுஷன் பலாயிரம் பிசாசு உள்ள போய் குடி கொண்டு இருந்தது. அவனை லேகியோன்னு சொன்னாங்க. ஏசப்பா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. இந்த வார்த்தை முழக்கம் போல போக ஆரம்பிச்சிச்சு. அந்த முழக்கத்தை கண்ட உடனே அவனுக்கு பிடித்திருந்த அத்தனை அசுத்தாவிகளும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. கவனிங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தை கவனமா கேட்கணும். அப்பாவுடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கு. இடி முழக்கம் உண்டாகும், எக்கால சத்தங்கள் உண்டாகும். அப்பா வரப்போகிறார், தூதர்களோடு வரப்போகிறார். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அது மாத்திரம் இல்லாம அதே யோபு 37வது அதிகாரம் 3வது வசனத்துல
அவர் வானத்தின் கீழங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னல்களையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நல்லா கவனிங்க. சாதாரணமா நம்ம இடி இடிக்கிறத பார்க்குறோம், மின்னல் வெட்டுறத பார்க்குறோம், உடனே நம்ம சொல்றோம் மழை வரப்போகுது. அந்த இடி அதிர்ச்சி உண்டான உடனே, மின்னல் உண்டான உடனே நம்ம பார்க்கிறோம் மழை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது. இந்த மழை பெய்வது சாதாரணமாய் அல்ல. இது வெளியில வயல்வெளிகளில் விழுகிறது, அது அப்படியே அந்த பயிரை முளைப்பிக்க பண்ணுகிறது, அது ஆகாரத்தை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சு கூட கிரகிச்சு கூட பார்க்க முடியாது எப்படி இந்த மழை உண்டாகுது. ஆவியாகி கடல் ஆவியாகி மேலே போகுது, மேலே போய் வரும்போது அது மழையா பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மழை தண்ணீர் பூமியில விழுந்த உடனே பூமியை நினைக்க ஆரம்பிக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்க ஆரம்பிக்குது. அது மாத்திரமில்லாம விதைக்கப்பட்ட விதை தானியத்தை முளைப்பிக்க பண்ணி அதற்குரிய பலனையும் உண்டாக்க பண்ணுது. நம்மளாம் கிரகிக்க முடியாத காரியங்க. யோசித்து பார்த்து இருக்கிறோமா? கடுகு விதையை போல சின்ன விதை தாங்க ஆலமரத்து விதை. ஆலமரத்து விதை எவ்வளவு உண்டு பார்த்துருக்கீங்க? பொடி விதை, சின்ன விதை. அந்த சின்ன விதைக்குள்ள அவ்வளவு பெரிய மரத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கிறார் அப்பா. இதை நம்மளால கிரகிக்க முடியுதாங்க? அவ்வளவு பெரிய ஆலமரத்தையே இவ்வளவு ஊண்டு விதைக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறாரே. நம்மளால கிரகிக்கவே முடியாதுங்க அப்பாவுடைய செயல்கள். அதனாலதான் யோபு அதை உணர்ந்து சொல்றார். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிறார். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அதனாலதான் அப்பா சொல்றார், நீங்க கவனமா கேளுங்கப்பா, அவருடைய செய்கைகளை கவனமா பாருங்க, அந்த செய்கைகளின் முடிவையும் நீங்க கவனமா பாருங்க. உபாகமத்தில் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்லப்பா, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. இந்த வார்த்தையின் சத்தம் நமக்கு நேராய் கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளணும். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படணும். இந்த வார்த்தைக்குள்ளதாங்க நம்முடைய ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தைக்குள்ளதாங்க நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இந்த வார்த்தை தாங்க நம்மளை உயிர் பெற செய்யும். இந்த வார்த்தைக்குள்ளதான் நம்முடைய எதிர்கால தரிசனமே இருக்கு. உங்களை நோக்கி எந்த வார்த்தை கடந்து வருதோ, கடந்து வருகிற மன்னாவை நீங்க இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அதை கவனமா கேட்கணும், கவனமா அதற்கு செவி கொடுக்கணும். அப்போதான் நம்ம கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்களும் நானும் அற்பமானவர்கள் அல்ல. உலகத்தின் பார்வையில நம்ம அற்பமானவர்களாய் காணப்படலாம். உலகத்தின் பார்வைகளை நம்மளை பைத்தியங்களை போல காணப்படலாம். நல்லா கவனிங்க. நம்மளை கொண்டு, இந்த அற்பமான நம்மளை கொண்டு கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிங்க. அற்பமா எண்ணப்பட்ட அந்த யோசேப்பை கொண்டு ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய பண்ணினார். அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய பண்ணினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளையும் உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்டவங்களை தாங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆண்டவருடைய சத்தம் வரும்போது கவனமா கேட்கணும். இந்த சத்தம் எப்படி தெரியுமா? அது ஒரு அதிர்ச்சி. உலகத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக அது காணப்படும். உங்களை நிந்திச்சவங்க, பரியாசம் பண்ணவங்களுக்கு முன்பாக அது ஒரு அதிர்ச்சியா காணப்படணும்.
என்ன இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோமே, ஆனா இப்பத்தான தன நிமிர்ந்து நிற்கிறான். அவங்களே யோசிப்பாங்க. நல்லா கவனிங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அதான் நடந்தது. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாரு. எல்லாரும் விதைக்கிறாங்கங்க, இவர் விதைக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு காரியம் ஈசாக்குக்கு நடந்துச்சுங்க. 100 மடங்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறாருங்க. இது ராஜாவை வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லாம ஈசாக்கு என்னென்ன செய்யறாரோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்றார். மாடு கொஞ்சமா வச்சிருக்கிறார், பெரிய மாட்டு மந்தையவே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆடுகள் கொஞ்சமா வச்சிருக்கிறார், ஆட்டு மந்தையவே ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணிட்டார். வேலைக்காரங்க கொஞ்சம் பேரா இருந்தாங்க, அவங்க வதன்னு அவங்களும் பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் ராஜாவுக்கு தெரியுதுங்க. ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே பார்க்கிறாரு, எப்பா நீ இன்னும் இங்க இருந்தேனா நீ எங்களை விட பெரிய ஆளா நீ மாறிடுவ, நீ இந்த இடத்தை விட்டு போப்பான்னு சொல்லி ஈசாக்க வழி அனுப்பி விடுறாங்க. நல்லா கவனிங்க, வழி அனுப்பி போகும்போது ஈசாக்கு அத்தனை விட்டு நடந்து வர்றாரு. கடந்து வரும்போது அவங்க முற்பிதாக்கள் தோண்டி வைத்த அந்த துறவுல இவங்கெல்லாம் மூடி போட்டிருந்தாங்க. அதை மறுபடி தூர் தோர்த்தி தண்ணி உண்டாக்குறாரு. உடனே மேய்ப்பர்கள் வர்றாங்க, ஐயா இது எங்க துறவு? அப்படியா, இந்த துறவு உங்களுக்கு வேணுமா? மறுபடி விட்டுட்டு போறாரு. இப்படியே ஒவ்வொன்றா விட்டுட்டு போறாரு. ஏசைக்கு சுத்துனா கடைசியில் பாருங்க என்ன நடந்துச்சு. துறவு தோண்டின உடனே தண்ணி வந்த உடனே பார்க்குறாங்க, ஐயா உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறா, உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டோம் யான்னு சொல்லி அவங்கெல்லாம் மனம் திரும்புறாங்கங்க. மனம் திரும்பி என்ன சொல்றாங்க, நீங்க எங்களை ஆசீர்வதிங்கயான்னு சொல்றாங்க. ஈசா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அவரை துரத்துனாங்களோ துரத்துனவங்க ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறாங்க. உடனே ஈசாக்கு என்ன செய்யறாரு, ஒரு விருந்தை கொடுக்குறாரு, சாப்பாடு நல்லா போடுறாரு. சாப்பிட்ட உடனே அவங்கள ஆசீர்வதிச்சு அனுப்பி விடுறாரு. தேவ பிள்ளைகளாகிய நமக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய விரும்புறாருங்க. அவருடைய சத்தம் வரும்போது அதை பிடிச்சு கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பலனாய் மாறும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும். அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். யோசேப்புக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார், ஈசாக்குக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார், ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் உண்மையுள்ள தெய்வம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம அந்த ஒரு ஆர்வத்தோட காத்திருப்போம். மோசே கூட போனாங்க பாத்தீங்களா, அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே விலகி ஓடுன ஜனத்தை போல நம்ம காணப்படக்கூடாது. மோசையை போல முன்னேறி செல்லுகிறவர்களாய் காணப்படணும். ஆதாமை போல ஓடி ஒளிகிற கூட்டமாய் நம்ம காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு முன்னாடி போற நிற்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். இன்னைக்கு தெய்வ சமூகத்துல நம்ம மனம் திரும்புவோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவர் என்ன பேசுறாருங்கிறத கேட்போம். இன்னைக்கு எல்லா பேரும் செய்கிற தப்பு என்ன தெரியுமா, ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறது எல்லாம் மடமடன்னு தனக்காகவே தன்னுடைய குடும்பத்துக்காகவே ஜெபிச்சுட்டு நம்ம விட்டுறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, எப்பா நீங்க என்கிட்ட பேசுங்கப்பா, நீங்க பேசுறத நான் கேட்கிறப்பான்னு சொல்லி அமர்ந்திருக்க பழகிறவர்களாய் நம்ம காணப்படணும். நம்மளே நம்ம பிரச்சனையை சொல்லி நமக்கு அதுக்கான சொல்யூஷன், அதுல இருந்து விடுவீங்க, இதுல இருந்து விடுவீங்க, அதுல இருந்து காப்பாத்துங்க, இதுல இருந்து காப்பாத்துங்க, இப்படியே சொல்லி நம்ம ஜெபிச்சு நம்ம எந்திரிச்சிடுறோம். தேவ சமூகத்துல உட்காந்து, எனக்கு குறைகள் குற்றங்கள் என்னிடத்துல நிறைய இருக்குப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க என் கூட பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை கேட்க விரும்புறேன்ப்பா,
உங்கள் சத்தம் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன்பான்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு நீங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஜெபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலகம் கொடுக்கிற அதிர்ச்சிகள் எங்களை பலவீனப்படுத்தும்பா. உலகம் கொடுக்கிற பயமுறுத்தல்கள் எங்களை பலவீனர்களாக மாற்றும். ஆனால் நீங்கள் கொடுக்கிறதோ மிகுந்த சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கும்பா. நீர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தெய்வம். உங்களுடைய சத்தம் வல்லமை உள்ளதுப்பா. உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய இரத்தத்தினால கழுவி ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க. உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும்படி கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.